ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து செகண்ட் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ரிவர்ஸில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் முன்னாடி போய் ரிவர்ஸில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம போன மெத்தடில் என்ன பண்ணோன்னா ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டோம், ப்ளஸ் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டோம். போட்டுட்டு இப்படி ரிவர்ஸில் போய் ஒரு லாங்கு ஒரு குட்டி போட்டோம். இப்படி ஒரு மெத்தட் பார்த்தோம். இன்னொரு மெத்தட் வந்து ஒரு லாங்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு, ரிவர்ஸில் போய் ஒரு லாங்கு குட்டி செயின் ஸ்டிச் போடாமல் அப்படியே பின்னாடி மக்கள் இழுத்தோம். இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு குட்டி செயினும் நம்ம போட போகிறதில்ல. எப்படின்னா அந்த லாங் பக்கத்தில் போட போகிற இந்த குட்டி செயின் ஸ்டிச்சும் போட போகிறதில்ல, அப்புறம் இந்த லாங் பக்கத்தில் போட்ட இந்த குட்டி செயின் ஸ்டிச்சும் போட போகிறதில்ல. இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோன்னா ரிவர்ஸில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச், ஒரு லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு முக்கால்வாசி இடத்துல இப்போ இழுத்துட்டு செயின் ஸ்டிச் போடாமலே மறுபடி திருப்பிட்டு ஒரு செயின் ஸ்டிச். நம்ம வந்து இப்போ எந்த டைரக்ஷன் போகிறோமோ அந்த டைரக்ஷன் பார்த்து த்ரெட்டை இழுக்கணும். அடுத்த ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச் எண்ட் ஆகுதுல, இது பக்கத்தில் போடணும். போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே நீடில் அப்படியே திருப்புறேன் பாருங்கள். எந்த டைரக்ஷன் போகிறோமோ அந்த டைரக்ஷன் பார்த்து திருப்புங்க. இப்போ நம்ம இந்த டைரக்ஷன் பார்த்து தான் போடணும் இல்லை, இங்கே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடியில் த்ரெட்டை வந்து லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம எந்த டைரக்ஷன் பார்த்து நீடில் போதோ அங்கே வந்து கொஞ்சம் த்ரெட்டை லைட்டாக இழுத்தாவளே போதும். எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே போய் கூட எண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதில் கூட எண்ட் பண்ணிக்கலாம். சில்கில் போட்டு பார்க்கலாம். இப்போ எந்த ஸ்டிச் நீங்கள் படித்தாலும் ஜரியில் ஒருக்கா சில்கில் ஒருக்கா போட்டு பார்த்துருங்க. எந்த டைரக்ஷன் போகிறீங்களோ அந்த டைரக்ஷன் பார்த்து த்ரெட்டை இழுத்துக்கோங்க. கீழே மாக்க போட்டு காட்டுறேன். கீழே த்ரெட்டை நீங்கள் லூஸாக விட்டுருந்தீங்கன்னா அது ஃப்ரீயாக வரும். உங்களுக்கு பாருங்கள், ஃப்ரீயாக வருது. த்ரெட்டை வந்து பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். இதில் எண்ட் பண்ணிக்கலாம்.
எம்ப்ராய்டரியில் பண்ணுற ஸ்டெம் ஸ்டிச் மாடல் தான், ஊசி வச்சு பண்ணுற மாடல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.